அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்புள்ள சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வாஜிபுகள், இதுவரை நாம் ஹஜ்ஜுடைய ருக்குன்களை தெரிந்திருந்தோம். இப்போது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகள், அவசியமானவைகள். முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ருக்குனுக்கும் வாஜிபுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ருக்குன் அதை செய்யாட்டி பரிகாரம் செய்து அதை நிவர்த்தி செய்ய முடியாது. வாஜிப் என்றால் தெரியாமல் வேணுமென்றல்ல, அதை விட்டுட்டா அதுக்கு பரிகாரம் மூலமாக என்ன செய்யலாம், அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். முதல் வாஜிப் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலிருந்து நமக்கு இஹ்ராம் அணிய வேண்டும் என்று சொன்னார்களோ, இந்த இடத்திலிருந்து நாம் நியத்து வைக்கணும் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்குன்னு சொன்னாங்களோ, அந்த இடத்துல வச்சு நாங்கள் என்ன செய்கிறது, இஹ்ராம் உடையை அணிவது, நியத்து வைப்பது. நியத்து வைக்கிற ருக்குன்ல சொல்லிட்டோம். இப்போ இஹ்ராம் உடையை அணிகிறது எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன மீகாத் எல்லை. அதனால் அதுக்கு முதல்ல நம்ம அணிஞ்சிட்டு வரக்கூடாது இல்லை, அந்த எல்லையை தாண்டும் போது இஹ்ராம் அணியாமல் தாண்டக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனா வாசிகளுக்கு துல் ஹுலைஃபா, அதே போல் ஷாம் வாசிகளுக்கு ஜுஹஃபா. துல் ஹுலைஃபா என்பது இன்றைக்கு மதீனாவில் உள்ள இடம், ஜுஹஃபா என்பது ராபிகள் இருக்கிறது, தாத் இருக்கு என்பது ஈராக் வாசிகளுக்கு, அதே போன்று கர்னுல் மனாசில் என்பது நஜித் வாசிகளுக்கு, அது தாய்பில் இருக்கிறது, இலம்லம் என்பது யமன் வாசிகளுக்கு. இது நாங்கள் ஜீசான் போகக்கூடிய வழியில் இருக்கிறது. இந்த வழியிலே இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு இது எல்லை. இந்த இடம் இல்லாத வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் இந்த வழியாக வரும்போது அவர்களுக்கு இதுதான் இல்லை. அதனால்தான் இலங்கை இந்தியா மக்கள் இந்த இலம்லம், அதாவது யமன் வாசிகள் வரக்கூடிய வழியிலே அவர்கள் வருவதனால அவர்களுக்கு மீகாத்தியது இலம்லம். ஆகவே நாம் அதிலிருந்து கட்டணும். யார் அந்த மீகாத்துக்கு இடையில், அதாவது மீகாத்தை தாண்டி இல்லாமல் மீகாத்துக்குள்ள, ஹரத் மக்காவுக்கும் மீகாத்துக்கும் இடையில் இருந்தால் அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்தான் அவர்கள் இஹ்ராம் அணிய வேண்டும். இரண்டாவது, சூரியன் மறையும் வரை அரபாவில் தங்கியிருப்பது. முதல்ல சொன்னோம் அரபாவில் தரிக்கிற வாஜிப் ருக்குன் என்று சொன்னோம். இப்போ நாங்கள் சூரியன் மறையும் வரைக்கும் என்ன செய்யணும், அரபாவில் தங்கியிருக்கணும். அதுக்கு முதல்ல வெளியாகக்கூடாது. மூன்றாவது, முஸ்தலிஃபாவுடைய இரவிலே முஸ்தலிஃபாவில் தங்குவது, மூன்றாவது வாஜிப்பு. முஸ்தலிஃபாவுடைய இரவில் அரபாவிலிருந்து சென்று முஸ்தலிஃபாவுடைய இரவில் முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டும் அந்த இரவு. நான்காவது, 10ஆம் நாள் பெரிய ஜம்ராவுக்கு 7 கற்களை வீச வேண்டும். அது சூரியன் உதித்ததுக்கு பிறகு லோஹர் வரை. 11வது 12வது நாட்களிலே லோஹருடைய நேரத்திலிருந்து, சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து மகரிபு வரை ஒவ்வொரு ஜம்ராக்களுக்கு, சிறிய ஜம்ரா, நடு ஜம்ரா, பெரிய ஜம்ரா என்று ஒவ்வொரு ஜம்ராக்களுக்கும் கடலை அளவு ஒவ்வொரு கற்களை அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு நாம் வீச வேண்டும். 13ஆம் நாள் யார் தங்க விரும்புகிறார்களோ அவர்கள் 13வது நாளும் இந்த சொல்லப்பட்ட பிரகாரம் லோஹருக்கு பிறகு 3 ஜம்ராக்களுக்கும் 7 கற்கள் வீதம் வீச வேண்டும். 5வது வாஜிபு, மொட்டை அடிப்பது அல்லது முடிகளை குறைப்பது. மொட்டை அடிப்பது சிறந்தது. முடியை குறைப்பது என்பது சிறிய அளவாக இருந்தாலும் தலையில் உள்ள எல்லா முடிகளையும் வெட்ட வேண்டும். 3 இடங்களில் வெட்டுவது இது கூடாது, இது அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரே ஒரு நிலைப்பாடு தான், விரல் நுனி அளவுக்கு அவங்களுடைய முடியை வெட்டுவது. 6வது, மினாவுடைய 11ஆம் 12ஆம் இரவுகளில் தங்குவது வாஜிபு. யார் 13ஆம் நாள் நிற்க விரும்புகிறாங்களோ அவர்கள் 13வது இரவும் தங்க வேண்டும். இங்கே கல்லெறியக்கூடிய நேரத்திலும் 13ஆம் நாள் நிற்கிறவங்க 13ஆம் நாள் எறிய வேண்டும் என்று சொன்னோம். மினாவில் இரவில் தங்குவது விஷயத்திலும் 13வது நாள் தங்குறவர்களுக்கு என்று சொன்னோம். இருந்து என்ன விளங்குது, 12ஆம் நாளோடு முடித்து கொண்டு வந்து விடலாம், மகரிபுக்கு முன்னால் வெளியாகிவிட வேண்டும். 13ஆம் நாள் தங்குறவர்களுக்கு இந்த 13வது நாள் கல் வீசுவதும் இரவு தங்குவதும் அவர்களுக்கு வாஜிப்பு. 12வது நாள் போகிறவங்களுக்கு அது அவர்கள் மீது குற்றம் கிடையாது. 7வது வாஜிப் தவாஃபுல் வதா, கடைசி தவாவு, பிரியாவடை தவாஃப் என்று சொல்லுவோம். இந்த 7ம் ஹஜ்ஜுடைய வாஜிபுகள். இதையும் நம்முடைய ஹஜ்ஜிலே பேணிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.